வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திருச்செங்கோட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய வேளாண்மை சங்க கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மின்துறை அமைச்சர் தங்கமணி. அந்தியூரில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரம். மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க அரசுக்கு கோரிக்கை. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு பள்ளியில் டிஜிட்டல் நூலகம் திறப்பு. முன்னாள் மாணவரின் ஏற்பாட்டில் தமிழகத்தில் முதல் முறையாக அமைப்பு. கனகதாசர் ஜெயந்தி விழாவையொட்டி தேன்கனிக்கோட்டையில் வினோத வழிபாடு. குறும்பர் இன மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன். புரவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு சிவகங்கையில் மஞ்சு விரட்டு. காளைகளை அடக்கி மாடுபிடி வீரர்கள் உற்சாகம். திருச்செங்கோட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட வேளாண்மை சங்க கட்டிடத்தை மின்துறை அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட நெட்ட மேலப்பாளையம் பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் கூட்டுறவு வேளாண்மை சங்க கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதனை மின்துறை அமைச்சர் தங்கமணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் தொகுதிகளில் குடிநீர் தேவைக்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிக்கு 1.5 ஆண்டுகளில் முடிவடையும் எனவும் கூறினார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KC கருப்பணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதிக்குட்பட்ட மயிலம்பாடி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 11 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்ற அமைச்சர் உரிய விசாரணை நடத்தி முறையான மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், வருகிற ஜனவரி மாதம் முதல் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். எல்லாரும் கடுமையான சட்டம் வரப்போகுது. ஆமா, உற்பத்தி பண்றவங்களுக்கு அதே மாதிரி விற்கிறவங்க அதை யூஸ் பண்ணா எல்லாத்துக்கும் 3 பேருக்கும் கடுமையான சட்ட திட்டம் ஜியோல வரப்போகுது. அதே போல வெளி ஸ்டேட்ல இருந்து கொண்டு வராங்க இல்லையா, அதிகமா நமக்கு வெளி ஸ்டேட்ல இருந்து தான் வருது. அந்த கேரி பேக் பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து நமக்கு அதிகம் வந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் பிடிச்சா அந்த வண்டியை சீஸ் பண்றதுக்கு உண்டான அளவுக்கு அந்த ஜியோ வரும். பழனிமலை முருகன் கோவிலில் கேரள கவர்னர் சதாசிவம் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை முருகன் கோவிலுக்கு கேரள கவர்னர் சதாசிவம் குடும்பத்தினருடன் வருகை தந்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேர குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை செலுத்தினார். இதையடுத்து அவர் குடும்பத்தாருடன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கேரள கவர்னர் சதாசிவம் வருகையொட்டி பழனியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஆதித்தனார் பெயரை வைக்க வேண்டும் என ஓமலூரில் நடைபெற்ற நாடார் பேரவை மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராமங்கலத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேரவைக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் NR தனபாலன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளுக்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு ஆதித்தனார் பெயரை வைக்க வேண்டும், பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருச்சியில் நடைபெற்ற நகை மதிப்பீட்டாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சியில் கூட்டுறவு நகை மதிப்பீட்டாளர்கள் சங்க மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாராஜன் பங்கேற்று தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். கொங்கடாபுரத்தில் நடைபெற்ற சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கொங்கடாபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் பங்கேற்று தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கருணாநிதி உருவச்சிலை திறப்பு விழாவிற்கு மாவட்டத்தின் சார்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். ஊத்தங்கரை என்னும் ஊரின் பெயரை ஊற்றங்கரை என மாற்றம் செய்து அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 8 வட்டங்களில் ஒன்று ஊத்தங்கரை பேரூராட்சி. இந்த வட்டத்தின் கீழ் 185 வருவாய் கிராமங்கள் உள்ளன. வடம் சார்ந்த பகுதிகளில் ஆங்காங்கே ஊற்று தென்பட்டதால் ஊற்றங்கரை என்று பெயர் அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் ஊற்றங்கரை என்ற பெயர் திரிந்து ஊத்தங்கரை என்று மாறியது. 30 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டில் ஊற்றங்கரை என்ற பெயர் இருந்து வந்தாலும் அரசின் அதிகாரப்பூர்வ பெயராக ஊத்தங்கரை என்றே இருக்கிறது. இந்த நிலையில் ஊத்தங்கரை என்ற பெயரை சட்டப்படி ஊற்றங்கரை என்று மாற்றம் செய்து தர வேண்டும் என தமிழ் அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்கள் பாதித்த நாகப்பாம்பிற்கு பவானிசாகர் வனத்துறை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மலிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேந்திரன். தனியார் நிறுவனத்தில் இரவு நேர காவலராக பணிபுரியும் இவர் பணி முடிந்து வீடு திரும்பிய போது சாலையில் நாகப்பாம்பு ஒன்று சோர்ந்த நிலையில் சாலையில் சுருண்டு கிடந்ததை கண்டுள்ளார். இதையடுத்து அந்த பாம்பை பிடித்த சுரேந்திரன் அதனை ஈரோடு மாவட்டம் பவானி வனத்துறை கால்நடை மருத்துவமனையில் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து பாம்பிற்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அதற்கு 2 கண்களும் தெரியவில்லை என்பதும் இறை கிடைக்காமல் சோர்ந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து பாம்பிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பாம்பிற்கு கண் தெரிய வாய்ப்புள்ளதாகவும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக தோவாளை மலர் சந்தைக்கு பிச்சி மல்லிகை பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் அமைந்துள்ள மலர் சந்தை உலகளவில் புகழ் வாய்ந்தது. இங்கு நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து 20 டன்னுக்கு மேலாக அனைத்து வகை பூக்களும் விற்பனைக்காக குவியும். இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பனிப்பொழிவு காரணமாக கடந்த 10 வருடங்களில் இல்லாத வகையில் தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. இதனால் பூ சரம் தொடுத்து வாழ்க்கை நடத்தி வரும் சுமார் 5000 தொழிலாளர்கள் தொடுக்க போதிய பூ இன்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அன்றாட செலவிற்கு கூட பணம் இல்லாமல் தவிப்பதாக சரம் தொடுக்கும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பூ கட்டுற தொழில் வச்சு நடத்துகிறோம். தோபாளையிலேருந்து பூ கொடுப்பாங்க, அதை நாங்கள் கட்டி சரமாக மாலையாக கொடுக்கணும். 100 கிலோ 150 கிலோ டெய்லி சராசரி கட்டுற எங்களுக்கு இப்போ 5 கிலோ 10 கிலோ ஒரு 150 பேர் சுமாராக இருந்து சரம் கட்டுறோம். அவங்களுக்கு இப்போ கட்டுறதுக்கு பூ இல்லை. ஏன்னா பனியின் காரணமாக பூலாம் சின்னதாக போய் பூ வரத்து கம்மியாக இருக்க போய் எங்களுக்கு பூ கட்டு சுமாராக தான் போயிட்டுருக்கு. இது என்ன பண்ணனே எங்களுக்கு தெரியல. அதனால் பூ வந்தால் தான் அவங்க கொடுத்தா தான் கட்ட முடியும். அவங்க என்னென்னா பூ இப்படி இருக்கிறதுனால கட்டினா நல்லா இல்லைன்னு சொல்லி பூ வரமாட்டாது. அதனால் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து எங்களுக்கு பண்ணணும். வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவரின் சொந்த நிதியில் டிஜிட்டல் நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அயனியாபுரம் நல்லூரைச் சேர்ந்தவர் தவமணி. இவர் வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாறு ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மகன் ஸ்டீபன் என்பவரும் இதே பள்ளியில்தான் பள்ளி படிப்பை முடித்தார். தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் ஸ்டீபன் மறைந்த தனது தந்தையின் நினைவாக வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு டிஜிட்டல் நூலகம் அமைக்க தனது சொந்த நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். அதன்படி அமைக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் நூலகம் தற்போது மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே அரசு பள்ளியில் டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் பாதுகாப்பு கோரி தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியை அடுத்த பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் சுபினும் அதே பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண்ணும் கடந்த 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு பிரிவினரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு கடும் எதிர்ப்பு நிலவியுள்ளது. இதனையடுத்து கடந்த 13ஆம் தேதி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதையறிந்த சுபஸ்ரீயின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்தியூரில் பானைகள் செய்வதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த திருநாளின் போது புது மண்பானைகளில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவது வழக்கம்.
பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மண்பாண்டங்கள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு 1/2 கிலோ அரிசி முதல் 5 கிலோ அரிசி வரை வேகக்கூடிய பொங்கல் பானைகள் தயார் செய்யப்படுகின்றன. இங்கு செய்யப்படும் மண்பானைகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனையாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் ஆண்டு முழுவதும் தயார் செய்யப்படும் தீப விளக்கு மற்றும் மண்பானைகள் கார்த்திகை, தை ஆகிய 2 மாதங்களில் மட்டுமே விற்பனையாவதால் மண்பாண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதாக தெரிவிக்கிறார் மண்பாண்ட தொழிலாளி மாதேவன். 50 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்பெல்லாம் 10-40 பேர் வேலை செஞ்சாங்க. எல்லாம் மண் சரியாக கிடைக்காதனால 10 பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்குமே சரியானபடி இல்லைங்க. வியாபாரமும் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏதாவதுனாக்கா சங்கம் இருக்குதுங்க, எங்களுக்கு நலவாரி இருக்குது, குலாளர் மண்பாண்டம் விற்பனையாளர் சங்கம் வச்சிருக்கிறோம். எங்கள் சங்கத்து மூலியமா எங்களுக்கு மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணாக்க எங்களுக்கு தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு ஏதாவது சலுகைகளும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டுமின்றி மண்பாண்டங்கள் தயாரிக்க களிமண் எடுப்பதிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக கூறும் தொழிலாளர்கள் இது தொடர்பான பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்தி ஏரிகளில் களிமண் எடுக்க உரிய அனுமதி வழங்கி நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மண்பாண்ட தொழில் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து சிறப்பா செஞ்சுட்டு இருந்தோம். இப்போது சரியா மண்ணு கிடைக்காதனால இளைஞர்கள் வேற தொழிலுக்கு மாறிட்டாங்க. அதனால மண்ணு எங்களுக்கு அரசாங்கம் சலுகைகள் கொடுத்தால் இந்த தொழில் நீடித்து வரும். இல்லைன்னா இதோட அழிந்து போற சூழ்நிலையில் இருக்கிறது. இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பும். மாலை முரசு செய்திகளுக்காக அந்தியூரில் இருந்து செய்தியாளர் சதாசிவம். கனகதாசர் ஜெயந்தி விழாவையொட்டி தேன்கனிக்கோட்டையில் குறும்பர் இன மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து வினோத நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் குருபர சங்கம் மற்றும் கனஞ்சோதி சேவா சமிதி சார்பில் கனகதாசரின் 531வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட கனகதாசரின் பல்லக்கு மற்றும் குல தெய்வங்கள் அனைத்தும் டொல்லு, குனித்தா, வீரகாசை ஆகிய குறும்பர் இன மக்களின் பாரம்பரிய நடனங்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரையில் அமர்ந்து கொள்ள அவர்கள் தலை மீது தேங்காய் உடைக்கப்பட்டது. இந்த விழாவில் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். தேன்கனிக்கோட்டை அருகே செண்டை மேளங்கள் முழங்க யானை மீது பவனி வந்த ஐயப்ப சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கெலமங்கலத்தில் ஐயப்ப சுவாமி பக்த மண்டலி சார்பில் 10வது ஆண்டு ஐயப்ப சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி சித்தலிங்கேஸ்வரர் சுவாமி கோயிலில் பல்வேறு ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஐயப்ப சுவாமியின் ஊர்வலம் நடைபெற்றது. கேரள செண்டை மேளங்கள் முழங்க யானை மீது பவனி வந்த ஐயப்ப சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து பரவசம் அடைந்தனர். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பால் குடங்களை சுமந்தபடி பங்கேற்றனர். தாம்பரத்தில் ஐயப்ப பக்த பஜனை மண்டலி சார்பில் நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த வால்மீகி தெருவில் ஐயப்ப பக்த பஜனை மண்டலி சார்பில் 23ஆம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் திருவுருவப்படம் பக்தர்களின் சரண கோஷத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் ஏராளமான விளக்கு ஏந்தியபடி பங்கேற்ற சிறுமிகள் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
ஆருத்ரா தரிசனத்தையொட்டி ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் உள்ள நடராஜர் சிவகாமி அம்மையர் சிலைக்கு 10க்கும் மேற்பட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். சிவகாசியில் ஆருத்ரா தரிசனம் என்னும் திருவாதிரை திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள சபதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருமயம் மதுரை செல்லும் வழியில் பழமை வாய்ந்த காட்டுபாவா பள்ளிவாசல் அமைந்துள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த பள்ளிவாசலில் உருஸ் எனும் சந்தனக்கூடு விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தன பேழை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நல்லூர் கிராமத்தில் உள்ள ஓலை குடிசையில் வைக்கப்பட்டது. அப்போது இந்துக்கள் செய்யும் கறி விருந்தை உண்ட இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சந்தன பேழையை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு திரும்பினர். இதில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு விழாவின் போது நடைபெற்ற வண்ணமிகு வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ந்தனர். தாராபுரம் அருகே பெண் குழந்தைகளுக்கான பொன்னூஞ்சல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சங்கரண்டாம்பாளையத்து கிராமத்தில் ரத்தின வேணு உடையார் அரண்மனையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவாதிரை பொன்னூஞ்சல் விழா நடைபெறும். கொங்கு வேளாளர் இனத்தில் ஒரு பிரிவான பெரிய குல கோத்திரிதாரின் பெண் குழந்தைகளை பொன்னூஞ்சல் ஆட்டும் சீர் நிகழ்ச்சி தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு மார்கழி மாத திருவாதிரையொட்டி நடைபெற்ற விழாவில் 150க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பொன்னூஞ்சல் சீர் நடந்தது. பெண் குழந்தைகளை கௌரவிக்கும் விதமாக நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இரும்பிட தலையார் பிடாரன் வேண்டாவுடையார் என்று அழைக்கப்பட்ட அவர் எங்களது முன்னோர்கள். அவர் கரியால் சோழனுக்கு அந்த காலத்திலே படையை உதவி செய்து அவர் நாட்டை ஆளுவதற்கு எல்லா விதமான சிறப்பு உதவியும் செய்து கொண்டிருந்தபடியாலும் அவரது மகள் ஆதிவந்தியை ஆட்டனத்தி சேர மன்னனுக்கு பெண் கொடுத்து குடியமர்த்தி சிறப்பு செய்தார்கள். அந்த வழித்தோன்றலான நாங்கள் அந்த கரியால் சோழன் பெண்ணுக்குண்டான பொன்னூஞ்சல் ஆட்டும் உரிமையை எங்களுக்கு கொடுத்து சிறப்பித்துள்ளார்கள். நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 6 பெண்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு ரயில் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக நெல்லை சந்திப்பு ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரயில்வே உதவி ஆய்வாளர் ஞான ஆனந்தன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த பெண்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு அரிசி கடத்த முயன்றது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 6 பேரையும் கைது செய்த ரயில்வே போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் CITU தொழிற்சங்கம் சார்பில் பட்டாசு ஆலையை திறக்க கோரி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் CITU தொழிற்சங்கம் சார்பில் பட்டாசு ஆலை மூடல், விசைத்தறி உள்ளிட்ட தொழில்களை நெருக்கடிக்கு தள்ளிய மத்திய அரசை கண்டித்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியில் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருச்செந்தூர் அருகே கிறிஸ்தவ சபையில் ஒளிவ மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் பரிசுத்த அந்தேரியா ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் ஓமையாக கூறப்பட்ட ஒளிவ மரக்கன்று நடப்பட்டது. 4 அடி உயரமுடைய இந்த மரக்கன்றினை இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஆலய உறுப்பினர் ஒருவரால் இலவசமாக அனுப்பி வைக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஒளிவ மரபு 3000 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதாகும். வரலாற்று சிறப்புமிக்க இம்மரத்தை நட்டு வைத்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் இதுபோன்ற மருத்துவ குணமிக்க மரத்தினை சுற்றுச்சூழல் பாதுகாக்க நட்டு வைக்க வேண்டும் என்றும் ஆலய குருவானவர் கூறினார். புரவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு சிவகங்கை அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெருமாள்பட்டி பஞ்சராட்சர ஐயனார் கோவிலில் புரவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்து 13 காளைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டார்கள். சேரி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கும் காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், குத்துவிளக்கு, ரொக்கம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஆண்டிப்பட்டி அருகே நடைபெற்ற கால்பந்து பேபி லீக் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளையை அடுத்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் அகில இந்திய இளைஞர் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கால்பந்து லீக் போட்டிகள் நடைபெற்றன. இதனை கடமலை மயிலை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் முருக்கோடை ராமர் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்ட அளவில் 13 வயதுக்குட்பட்டோருக்கான இந்த போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றன. போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை இந்திய அளவிலான அணிக்கு தேர்வு செய்ய இருப்பதாக அகில இந்திய இளைஞர் வளர்ச்சி சங்கத்தினர் தெரிவித்தனர். மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.